வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து காலைல லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் படி மார்க்கெட் நல்லா டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம வந்து மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ கரண்ட்டு மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 23,536 அப்படி 36 35 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23,500 அப்படின்ற காலோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 100. அதாவது இந்த கால் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரலையும் மார்க்கெட் வந்து 23,500 அப்படின்ற லெவலை உடச்சிட்டு கீழே போகாது. 23,500ன்றது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அந்த ஸ்ட்ரைக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது 550 கால். இந்த 550 கால் வந்து மார்க்கெட் அதோட ஸ்ட்ரைக் லெவல் பார்த்திங்கன்னா 106. இந்த ஸ்ட்ரைக் வந்து 106க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து 23,550 அப்படின்ற லெவலுக்கு மேலே இருக்கும். இது வந்து 550க்கு மேலே போனது. நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து 500க்கு கீழே போன லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 500லேருந்து ஏன் திரும்பி இருக்குன்னா அந்த 500 கால் வந்து கரெக்டாக அந்த 100 ரூபாய்க்கு மேலே நின்றுட்டுருக்கிறதால மார்க்கெட்டால் 23,500ன்ற லெவலுக்கு கீழே போக முடியல. மார்க்கெட் வந்து 23,550 கிட்ட போனது, ரிட்டன் பேக் ஆகி அதாவது 560 23,560 அப்படின்ற லெவலுக்கு போனது. அது போயும் வந்து ஏன் திரும்பிடுச்சுன்னா அந்த 550 கால் வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து அதோட சப்போர்ட் லெவலை தக்க வைக்கலை. அதாவது 106 அப்படின்ற லெவலில் சப்போர்ட் அதோட நம்ம கொடுக்குற லெவல் வந்து 106ன்ற லெவல் கொடுத்துருந்தோம். அது 106ன்ற லெவலை தக்க வச்சுருந்தா மார்க்கெட்டு 550 கீழே வந்திருக்காது. 106 தக்க வைக்க முடியாமல் மார்க்கெட்டு அந்த லெவலில் வந்து உடச்சதால் மார்க்கெட்டு இப்போ வந்து 23,500லேருந்து 550க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அதேமாரி நம்ம 600 கொடுத்துருந்தோம். 600 லெவல் பார்த்திங்கன்னா 80. இந்த லெவல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரைக்கை தேடி வரும். இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக்கை வந்து இப்போ 2-3 நாளாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கால் வந்து நல்லா ஸ்ட்ரைக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால் மார்க்கெட் நல்லா அப் அண்ட் அப் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து மார்க்கெட்டால் அந்த காலோட ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க முடியல. அதனால தான் இப்போ மார்க்கெட் 23,600 23,550 23,500ன்றது அந்த ஒரு கால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 100ன்ற சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த 100 23,500 அப்படின்ற லெவல் போயிட்டு திரும்பி 550 வரலையும் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த 550 கால் 106 வரலையும் வந்தது. அந்த 106ன்ற லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு தான் 550 மேலே இருந்திருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இது ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த லெவல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கினா என் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசலாம். என்னோடய நம்பரை வந்து 9786219319. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்கும். இந்த லெவல்ஸு வந்து நீங்கள் மார்க்கெட் சரியாக போகிறதுக்கு காரணம் இந்த லெவல்ஸை தக்க வைக்க முடியல. அதனால் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. மேலும் டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.